பச்சை வேர்க்கடலைய சுடு தண்ணியில் போட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிடுங்க. 8 பல்லு பூண்டு, ஒரு சின்ன தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை அரிஞ்சு வச்சுக்கோங்க. 8 கத்திரிக்காவை அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் தக்காளி, பூண்டு, கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வேர்க்கடலையும் அரிஞ்சு வச்ச கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1½ ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இதை நல்லா விரட்டி விடுங்க. விரட்டி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இது நல்லா சுண்டினதுக்கப்புறம் இறக்குனிங்கன்னா அருமையான வேர்க்கடலை கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.